ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார், அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்க பார்க்கலாம். உங்கள் சத்தத்தை பரலோகம் கேட்கட்டும். கர்த்தரை துதிக்கும் போது நல்ல முழு பலத்தோட, முழு மனதோட, முழு ஆத்மாவோட நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. நமக்கு வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம். ஆண்டவர் மட்டும் துதிக்க ஆரம்பிங்க. இயேசுவேன்னு சொல்லி பாருங்க, ஏசப்பான்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் நன்மை செய்வார், ஆண்டவர் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற நேரம் இது. நல்ல விடுதலையோடு பாடினோம், விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உங்க துதியினால் அவருக்கு சிங்காசனம் அமைக்கிற நேரம். தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பிரசன்னத்தில் களி கூறுகிற ஒரு நேரம். ஆமென். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவர்கள் எல்லாம் சத்துரு போல எங்களை எதிர்த்தாலுமே நாங்கள் ஒருபோதும் உடைந்து போவது இல்லை, நொறுங்கி போவது இல்லை. காரணம் ஏசப்பா, நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க ஆண்டவரே. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல ஒரு அருமையான பாடல். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை, ஒரு நாளும் இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இயேசு வாக்கு மாறாதவர். அதை சொல்லி பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்லா கைத்தட்டி வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒரு போதும் இல்லை, 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 ஒரு நாளும் இல்லை, 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 ஒரு போதும் இல்லை, 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 ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். சொல்லுங்க, வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை, இல்லை, நான் உடைவதே இல்லை, 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 நான் நொறுங்குவதில்லை, இல்லை, இல்லை, நான் உடைவதே இல்லை, 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 நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை, இல்லை, நான் அஞ்சுவதில்லை, இல்லை, இல்லை, நான் கலங்குவதில்லை, இல்லை, இல்லை, நான் அஞ்சுவதில்லை, இல்லை, இல்லை, நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு. சத்தமா இயேசு, என் இயேசு ஜீவிக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ?
இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை, 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 ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். சொல்லுவோம் ஆமென். வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு, வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். நல்ல கரங்களை தட்டி உண்மையுள்ளவரே, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவரே, சத்தியமானவரே, துன்பங்களை எல்லாம் இன்பமாய் மாற்றுகிறவரே, பிரவாகித்து வந்த யோர்தானை திரும்ப செய்தது போல எங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் எங்களை விட்டு கடந்து போக செய்கிறவரே, செங்கடலை பிளந்து வழியை உண்டாக்கினவரே, நாங்கள் கடந்து போக முடியாத சூழ்நிலைகளில் எல்லாம் எங்களுக்காக புதிய பாதைகளை உருவாக்குகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம், நீர் இன்றைக்கும் வல்லமையுள்ளவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இஸ்ரவேலே உனக்கு நான் வழி காண்பிப்பேன், இஸ்ரவேலே உன்னை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தின தேவன் நமக்கும் துணையாயிருக்கிறார், நம்மையும் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அந்த நல்ல தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னுடைய துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, என் கண்ணீரை துடைக்கிறவரே, என் காயங்களை ஆற்றுகிறவரே, யார் என்னோடு கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்க என்னோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். யார் என்னை நேசித்தாலும் அல்லது வெறுத்தாலும் நீங்க என் மேல் அன்பா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். யார் என் மேல் அக்கறையா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்க அனுதினமும் என்னை விசாரிக்கிறவராக, என் மேல கரிசனை உள்ளவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி கனிவோடு நடத்திடுவார். கைகளை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வெண்மேகமே, வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே, வெண்மேகமே, வெளிச்சம்
வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ராஜனுக்கே. எல்லாம் சேர்ந்து பாடுங்க. அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை. ஆஹா நல்ல வாய் திறந்து கண்ணை மூடி கை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஆராதிப்போம். அல்லேலூயா. ஓ இயேசுவே அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி, ஒருவேளை நீங்க புதிதாக இருப்பீர்களானால் அல்லது அபிஷேகம் பெறாதவர்களாக இருப்பீர்களானால் நல்ல ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர்தான் நம்மை நடத்துகிற தேவன். அவர் நடத்துகிற பாதை அது நீதியின் பாதை. அவர் நடத்துகிற பாதை அது ராஜ பாதை. அவர் நடத்துகிற வழி அது நேர் வழி. அல்லேலூயா. அது பசுமையான புல்வெளி. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நாம் இளைப்பாறுவதற்கான ஒரு வழி உள்ள ஒரு இடத்துல தான் கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். அவர் நம்மை தேற்றுகிறவர். அவர் நம்மை அரவணைக்கிறவர். அவர் நமக்கு ஆலோசனை தருகிறவர். அவர் நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறவர். அபிஷேகம் பெற்ற எல்லாரும் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில நிறைந்து விடுதலையோடு 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 மற்றவங்களை கொஞ்சம் வாயை விரிவாய் திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். உங்க கரத்தை பிடித்து கர்த்தர் இன்றைக்கு நடத்த போகிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தரவே உங்களை கைவிடாமல் நடத்துவோம். கடைசி வரை நடத்துவோம். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஆமென். மரண பரியந்தமும் அவர் நம்மை நடத்துவார். கடைசி மூச்சு வரைக்கும் அவர் நம்மை நடத்துவார். இந்த இயேசு பாதி வழியில நம்மை விட்டு செல்லுகிறவர் அல்ல. நம்மை விட்டு விலகி போகிறவர் அல்ல. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்பா. அவர் நமக்காக அநேக நன்மைகளை ஆயத்தம் செய்திருக்கிறார். நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி ஏற்ற காலங்களிலே அதை நாம் பெற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் நீங்க அதை நம்புறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்காக சில நன்மைகளை முன்குறித்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காகவே சில ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட இருக்கிறது.
நீங்கள் தேவனிடத்திலிருந்து சில உச்சிதங்களை பெறப் போகிறீர்கள். நன்மையான ஈவுகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்கள் உள்ளங்களை மகிழ பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து அறிக்கையிட விரும்புறீங்க? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். ஆகவே விசுவாசத்தோடு உங்களை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நம்பிக்கையோடு உங்களை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. சந்தோஷத்தோடு நான் உங்களை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்திற்காக சில நன்மைகள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. என் கணவனுடைய ரட்சிப்பு முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பொருளாதார நன்மைகளுக்கான வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு அக்கினி இன்றைக்கு என் மேல் போடப்படுகிறது. இதெல்லாம் நான் இன்னைக்கு பெற்று அனுபவிக்க போகிறேன். அல்லேலூயா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் எனக்கென முன்குறித்த எதையுமே எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே. என் உயிருள்ள அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீர் நினைத்தது. ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். எல் ஷடாய். ஆபிரகாம் நினைச்சிட்டு இருக்கிறாரு, வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லையே. ஆண்டவர் என்னோடு பேசி வருடங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. எனக்கும் வயது முதிர்ந்து விட்டது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போய் விட்டது. நம்பிக்கை இல்லையே. இது நடக்குமா? இனிமே இது நடக்காதா? எனக்கு ஒன்றும் புரியலையே. யோசித்து கொண்டிருந்த போதுதான் கர்த்தர் பேசுறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்ப பாருங்க, ஆண்டவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறதுனால ஆபிரகாம் ஆண்டவர் சொல்ல விரும்பின செய்தி என்ன தெரியுமா? உனக்கு வயசாயிட்டுங்கிறது ஒரு பிரச்சனை இல்லப்பா. சாராளுடைய கர்ப்பம் குழந்தையை தாங்குவதற்கு உகந்ததா இல்லைங்கிறதும் பிரச்சனை இல்லப்பா. நான் சொன்னது நடக்கும். நான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், நான் உனக்கு கொடுப்பேன். நான் தருவேன்னு சொல்லியிருக்கேன், உனக்கு நான் தருவேன். என் வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். நான் செய்ய போறதை யாரால என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரணும். பார்வோன் சொல்றான், நான் தான் சூப்பர் பவர், எனக்கு மிஞ்சின அதிகாரம் எங்க இருக்கு? என்னைய தாண்டி வல்லமை யார்கிட்ட இருக்கு? உங்களை என் கையிலேருந்து யார் விடுவிக்க முடியும்? என் பிடியிலேருந்து உங்களை யார் காப்பாற்ற முடியும்? நீங்க காலம் ஃபுல்லா எனக்கு அடிமைகள் தான். அவன் தைரியமா சொல்றான். ஆனா கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தை வெளிப்படுத்தின போது, அவருடைய பலத்த கரம் வெளிப்பட்ட போது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆண்டவர் விளங்க பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் விளங்க பண்ணினார். இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகள் சிறந்தவர்கள், விசேஷித்தவர்கள் ஆண்டவர் நிரூபித்து காட்டினார். அப்ப இன்னைக்கும் கர்த்தருடைய சர்வ வல்லமை வெளிப்படும் போது உங்க வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்களை கர்த்தர் செய்வார்.
நிறைவேற்ற வேண்டியவைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏதாவது 2 நினைவு இருந்தால் இப்போ எடுத்து போட்டுருங்கன்னு சொல்லிருங்க. நம்பிக்கை இல்லாத மனது இருந்தால் அதை என்னை விட்டு மாற்றிருங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா, அதை நான் நம்புகிற ஆண்டவரே சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தரிசனத்தை எனக்கு தந்திருக்கீங்க, என்னை குறித்து ஒரு நல்ல திட்டத்தை நீங்கள் வச்சிருக்கீங்க. அதையெல்லாம் நினச்சி நான் உங்களை துதிக்கிறேன்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீர் சகலமும் செய்ய, தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீ வல்லவர், தேவனே யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீ நீர் சகலமும் செய்ய, தேவனே யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது, நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீர் சகலமும் செய்ய, தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீர் வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நல்ல கரங்களை தட்டி எல்லாம் நிறைவேற போகிறது. ஆண்டவர் சொன்னபடியே நடக்க போகிறது. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படியே அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இது எல்லாம் நமக்கு தேவையா இருந்தாலும் நம்முடைய கண்ணு இது மேலே இருக்கக்கூடாது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். லாவோஸ் அப்படிங்கிற ஒரு நாடு, வியட்நாம் அப்படிங்கிற இன்னொரு நாடு. நம்ம இந்தியா பாகிஸ்தான் இருக்கு பார்த்தீங்களா, பக்கத்தில் இன்னும் பார்டர் பிரச்சனை இருக்குல்ல, எல்லை பிரச்சனை. அதை மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட். லாவோஸ் நாட்டு மன்னர், வியட்நாம் நாட்டு மன்னர் மற்றவங்கள மாதிரி சண்டை போட விரும்பல. 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஏன்னா இங்கே உள்ளவங்க அங்கே இருக்காங்க, அங்கே உள்ளவங்க இங்கே இருக்காங்க, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பழகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லை பிரித்த போது இங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறதுனால, அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறதுனால யாருக்கு எந்த நாட்டு குடியுரிமை கொடுக்கறது அப்படிங்கிறதா இப்போ ப்ராப்ளம். அல்லேலூயா. அப்போ அவங்க ஒரு முடிவு போட்டாங்களாம். சின்ன அரிசி இருக்கு பார்த்தீங்களா, பொடி அரிசி. அந்த பொடி அரிசி சாதம் சாப்பிட்றவங்க, சமவெளியில் தங்கி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் இருக்கிற பாம்பு வகைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிசைன்ஸ்னால வீட்டை அலங்காரம் பண்ணவங்க ஒருவேளை வியட்நாம் எல்லையில் இருந்தாங்கன்னா அவங்க வியட்நாமை சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் லாவோஸ் நாட்டை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா. இல்லை அதற்கு நேர்மாறா டிராகன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரைபடங்களை வரைஞ்சி தங்களுடைய வீடுகளை அலங்காரம் பண்ணி வித்தியாசமான பழக்க வழக்கங்களை உடையவர்கள் இப்போ லாவோஸ் நாட்டில் இருந்தாங்கன்னா, அவங்க லாவோஸ் நாட்டில் இருந்தாலும் அவங்க எங்கே உள்ளவங்க கிடையாது, லாவோஸில் உள்ளவங்க கிடையாது. அவங்க எங்கே உள்ளவங்க, வியட்நாமில் உள்ளவங்க. இதுதான் அந்த அக்ரிமெண்ட். இதை வச்சு தான் அவர்களுடைய குடியுரிமை தீர்மானிக்கப்பட்டது.
இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவங்க இருந்த இடத்தை வச்சு அது தீர்மானிக்கப்பட்டதா, அவர்களுடைய பழக்க வழக்கம், கலாச்சாரம், நடைமுறை காரியங்களை வச்சு தீர்மானிக்கப்பட்டதா? அவங்க யாராக இருக்கிறாங்க, என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன கல்ச்சர் இருக்குது, இதை வச்சு தான் அவங்க எந்த சிட்டிசன்ஷிப்பை சேர்ந்தவர்கள் என்பது முடிவு செய்யப்பட்டது. இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நம்மளாம் எங்கே இருக்கோம்? பூமியில் இருக்கும், இந்த உலகத்தில் இருக்கும். ஆனால் உண்மையிலே நம்ம எங்கே உள்ளவங்க? அல்லேலூயா. நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்க? பைபிள் அப்படிதான் சொல்லுது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம இங்கே இருக்கிறத வச்சு நமக்கு குடியுரிமையா, அல்லது நம்முடைய பழக்க வழக்கங்களை வச்சு குடியுரிமையா? ஆமாம், நம்ம பூமியில் இருந்தாலும் நாம் கிறிஸ்துவினுடையவர்கள். இயேசுவை நாம் தரித்து கொண்டவர்கள், மறுபிறப்படைந்தவர்கள், மறுரூபமாக்கப்பட்டவர்கள், இயேசுவை பிரதிபலிக்கிறவர்கள். அல்லேலூயா. பாவத்திற்கு விலகி ஜீவிப்பவர்கள், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்கள். இப்படிலாம் சில பழக்க வழக்கங்களையும் நடைமுறைகளையும் உடையவர்களாய் நாம் இருந்தாதான் நமக்கு குடியுரிமை. எங்க? சர்ச்சுக்கு வர்றதுனால குடியுரிமை எங்க கிடையாது? பரலோகத்தில் கிடையாது. பாட்டு பாடுறதுனால குடியுரிமை எங்க கிடையாது? பரலோகத்தில் கிடையாது. பாஸ்டர் கூட சேர்ந்து இருக்கிறதுனால பரலோகத்தில் என்ன கிடையாது? குடியுரிமை கிடையாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையா இந்த பூமியில் இயேசுவுக்கு சாட்சியா யார் வாழ்றாங்களோ அதை வச்சு தான் பரலோகத்தில் நமக்கு இடம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டால், நீங்கள் இந்த பூமிக்குரியவர்களா பரலோகத்திற்குரியவர்களா? பரலோகத்திற்குரியவர்கள். கையை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த பூமி எனக்கு நிரந்தரம் அல்ல, இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல, பரலோகம்தான் என்னுடைய பேச்சு. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களோடு கூட வாழ்வது தான் என்னுடைய வாஞ்சை. ஆண்டவரே, உங்கள் முகத்தை நான் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஏக்கம். ஆண்டவரே, ஏன்னா என் சொந்த தேசம் பரலோகம்தான். ஆண்டவரே, அல்லேலூயா. எனக்காக நீங்கள் வருகிறத ஆண்டவரே நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேன். உங்கள் வருகைக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பூமியில் நான் வாழ்ந்தாலும் என்னுடைய மனதெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்கு. ஆண்டவரே, பரலோகத்து மேலே தான் இருக்கு. ஆண்டவரே, இந்த உலக ஆஸ்திகள் மேலே இல்லை, இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்கள் மேலே இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள் மேலே இல்லை. ஏசப்பா, நீங்கள் தான் எனக்கு முக்கிய. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். தானான தனனாம் தானானா சந்தோஷமா தானான தனனா glory. பரலோகந்தாம் என் பேச்சு, பரிசுத்தந்தாம் பரலோகந்தாம். ஆமென். என் மூச்சு கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். எத்தனை பேர் உண்மையாக அதை அர்ப்பணிச்சு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கீங்க? உங்கள் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, உமக்காக வாழ இந்த பூமியில் எங்களை தெரிந்து கொண்டதற்கு நன்றி. பரலோகத்தில் வந்து சேருகிறதற்கு எப்படி வாழணுமோ அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ, உங்கள் சித்தத்தை நிறைவேற்றி வாழ எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.